வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கன்னியாகுமரி ஸ்பெஷல் கிண்ணத்தப்பம். இது கேரளாலேயும் இந்த ரெசிபி செய்கிறாங்க, நாகர்கோயிலையும் செய்கிறாங்க. பண்டிகை டைமில் இது ஸ்பெஷலாக செய்வாங்க, அருமையாக இருக்கும். நம்ம சாப்பிட்ணுன்னு நினச்சா மாலை வேளையில் இதை ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு நான் 2 கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன். நீங்கள் சிம்பிளாக செய்யணுன்னா 1 கிளாஸ் அரிசி கூட போடுங்க போதும். ஏன்னா இது 2 கிளாஸ் அரிசிக்கு நிறையவே வரும். பச்சரிசி தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் ஊற வைக்க போகிறேன். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. 2 ஹவர் ஊறணும். ஊறின பிறகு இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிறகு அரைக்கலாம். இப்போ தேங்காய் 1.5 தேங்காய் தான் நான் இதுக்கு எடுக்க போகிறேன். 2 கிளாஸுக்கு 1.5 தேங்காய் தான் எடுக்க போகிறேன். இதை நான் கட் பண்ணிவிட்டு அதன் பிறகு அரைச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சி பால் எடுக்கணும். இதில் ஒரு 3 தடவை நான் பால் எடுக்க போகிறேன். அதை நான் உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. ஏன்னா புதுசாக செய்கிறவங்க சும்மா நான் தேங்காய் பாலை மட்டும் காட்டினோம்னா அவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், அரைச்ச உடனே இது ஃபஸ்ட்டு பால் நான் எடுக்க போகிறேன். இது திக்கு பாலாக இருக்கும். இதை நல்லா ஒரு கரண்டியில் நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டால் இந்த ஜல்லடையில் எல்லாம் இறங்கிடும். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அந்த அந்த இதில் நீங்கள் ஜல்லடையோ இல்லை வேறு ஏதாவது இருந்தால் நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணி பால் எடுத்துருங்க. நீங்கள் எந்த முறையில் பால் எடுக்கிறீங்களோ அந்த முறையில் எடுத்துக்குங்க. இப்போ நான் அந்த அரைச்சதையே திரும்பியும் அரைச்சி திரும்பியும் 2வது தடவை பால் எடுக்க போகிறேன். அது கொஞ்சம் லைட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பால் திக்காக இருக்கும், 2வது பால் லைட்டாக இருக்கும். நம்ம எந்த பாலையுமே நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அப்படியே 3 தடவை எடுத்தால் தான் அதில் இருக்கிற பால் எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், திரும்பவும் நான் தண்ணி ஊற்றி இதுலேருந்தையும் பால் எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே எடுத்து முடித்தாச்சு. ஃபஸ்ட்டு பால் இது திக்னஸ்ஸாக இருக்கும், திக் பால். இது அதுக்கு அடுத்தது இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப தண்ணியாக இருக்குது பாருங்கள். இதை வச்சு தான் நான் அரிசி அரைக்க போகிறேன். இந்த 3வது பாலில் நான் அரிசி அரைக்கலான்னு இருக்கேன். இப்போ பச்சரிசி நல்லா ஊறினதால நீங்கள் 5 ஹவர் கூட ஊற வைங்க, நல்லா தான் இருக்கும், சாப்பிட்டா இருக்கும். நான் 2 ஹவர் தான் ஊற வச்சேன். இப்போ நான் தேங்காய் தண்ணியை ஊற்றி நல்லா பாருங்கள் எல்லாம் அரைச்சி பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அதில் 2வது தடவை நம்ம எடுத்த தேங்காய் பால் அதையும் நான் எடுத்து ஊற்றிட்டேங்க. அது கசடு மாதிரி இருக்கும், அதை நம்ம வெளியே ஊற்றிடலாம். இப்போ நான் சர்க்கரையை அரைச்சிக்க போகிறேன். இதுக்கு கொஞ்சம் சர்க்கரை இருந்தால் பரவாயில்லைங்க. நான் 2 கிளாஸ் சர்க்கரை, அதாவது 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் சர்க்கரை போட்டிருக்கேன். டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் குறைவான சர்க்கரையில். இப்போ ஒரு முட்டை உடச்சி அதையும் நான் அரைச்சிக்க போகிறேன். நல்லா அரைச்சி அதையும் இதில் சேர்த்துறேன். சர்க்கரையும் அரைச்சி சேர்த்துணும், ஏன்னா கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் அதையும் சேர்த்திட்டேன். சர்க்கரையில் நான் 4 ஏலக்காவும் போட்டுட்டேன். போட்டு அப்புறம் எல்லாம் ஒன்றா கலந்து நான் வடிகட்டுறேன். அரிசி மாவில் முட்டை, தேங்காய் பால் எல்லாமே கலந்துருக்கும் இல்லைங்களா. இது பாருங்கள், ஏலக்காய் துகள்கள் தான் இது. எல்லாமே டஸ்ட் மாதிரி வந்திருக்கு. நம்ம இதை எல்லாமே வடிகட்டினா தான் நல்லா சாஃப்டாக வரும் நமக்கு. இப்போ கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு போடணுன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கலந்துட்டு பாருங்கள், கரண்டியில் ஒட்டவே இல்லை, அந்த மாதிரி இருக்கணும், தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் இந்த கிண்ணத்தப்பம் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வரும். இப்போ இட்லி பாத்திரத்தில் தான் நான் இதை ஸ்டீம் பண்ண போகிறேன். இட்லி பாத்திரத்தில் நிறையவே தண்ணி ஊற்றலாங்க. நிறைய தண்ணி ஊற்றினா தான் இது ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வேகணும். இப்போ நான் ஒரு பிளேட்டில் நெய் போட்டு நல்லா தடவி விடுறேன். ஏன்னா ஒட்டாமல் வரும், அதனால் நம்ம இது நெய் போட்டு நல்லா தடவிடலாம். தடவிட்டு அதன் பிறகு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும்போது நம்ம இந்த பாத்திரத்தை வச்சுட்டு
அதன் பிறகு மாவு ஊற்றலாம். இப்போ நான் சீரகம் போட்டிருக்கேன். சீரகம் வந்து நான் அந்த தேங்காய் எல்லாம் போட்டு நம்ம அரைச்சி செஞ்சுருக்கோம் இல்லைங்களா, அது தேங்காய் வந்து என்றைக்குமே ஜீரணம் ஆகாது. இந்த சீரகம் போட்ட உடனே நல்லா நமக்கு செரிமானம் ஆகும். நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். அதனால தான் சீரகம் போடுறாங்க. இப்போ நான் வெந்துருச்சுங்க. வெந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறின பிறகு தான் கட் பண்ணணும். இப்போ நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், அருமையாக வந்திருக்குங்க. சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருந்தது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக செஞ்சு பிள்ளைகளுக்கெல்லாம் ஸ்நாக்ஸாக கொடுங்க. மாலையில் அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. அம்மா என்ன செஞ்சுருப்பாங்களோன்னு கேட்டுட்டு வருவாங்க. அவங்களுக்கு இதை கொடுங்க. பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.